த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இப்ப எங்க பார்த்தாலும் இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பத்தின பேச்சாதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே யார் ஜெயிப்பா அப்படின்னு ஒவ்வொரு டிவி சேனல்களும் போட்டி போட்டுக்கிட்டு லிஸ்ட் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எக்ஸிட் போல் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நிஜமாவே இந்த கருத்து கணிப்புகள் எப்படி எடுக்கிறாங்க? ஒரு 100 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வெறும் சில ஆயிரம் பேருக்கிட்ட கருத்துக்களை கேட்டு இவங்க தான் வின்னர்னு இவங்க சொல்றாங்கல்ல, இதோடைய பின்னணி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கருத்து கணிப்புகளுடைய ஹிஸ்டரி அப்படின்றத பார்ப்போம். இந்த கலாச்சாரம் முதல்ல ஆரம்பிச்சது அமெரிக்காவில தான். 1824 அதாவது இப்போ நம்ம இருக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே சின்ன லெவல்ல அமெரிக்கா அப்பவே அதை பண்ணி பார்த்திருந்தாங்க. ஆனா கருத்து கணிப்பு வரலாற்றுல 1936 ஆண்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ அமெரிக்காவில் லிட்ரரி டைஜஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை சுமார் 1 கோடி பேருக்கு மேல தபால் மூலியமா கேள்விகளை கேட்டு கருத்து கணிப்பு அப்படின்றத நடத்தியிருந்தாங்க. அவங்க அப்போ குடியரசு கட்சியுடைய வேட்பாளராக இருந்த ஆல்ஃப் லாண்டன் அப்படின்றவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜார்ஜ் கேலப் அப்படின்றவர் வெறும் 3000 பேர்கிட்ட மட்டுமே அறிவியல் பூர்வமான சாம்பிளிங் முறையில கேட்டு ரூஸ்வெல்ட் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு தைரியமா சொல்லியிருந்தார். நம்பவே மாட்டீங்க, 1 கோடி பேர் சொன்னதை பொய்யாக்கி 3000 பேர் சொன்னதுதான் நிஜமாயிருச்சு. இங்கிருந்து தான் சயின்டிபிக் போலிங் அப்படின்றது உலகம் முழுக்க பரவுச்சு. ஜார்ஜ் கேலப் செஞ்ச அந்த 1936 மேஜிக் அப்படின்றது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமே கிடையாது, அது முழுக்க முழுக்க புள்ளி விவர அறிவியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த குறிப்பிட்ட பத்திரிகை செஞ்ச தப்பு என்னன்னா, அவங்களுடைய பத்திரிகை சந்தாதாரர்கள்ல யார் யாரெல்லாம் கார் வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் போன் கனெக்ஷன் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கடிதங்களை அனுப்பியிருந்தாங்க. 1936 அமெரிக்காவில் பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் காரும் இருந்துச்சு, போன் கனெக்ஷனும் இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருமே ஆப்வியஸ்லி குடியரசு கட்சியை சேர்ந்தவருக்கு தான் ஆதரவானவங்களா இருந்தாங்க. ஒரே மாதிரியான கருத்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா கேலப் என்ன வித்தியாசமா பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவர் பணக்காரர்கள், ஏழைகள், கருப்பினத்தவர்கள், தொழிலாளர்கள்னு சமூகத்துடைய எல்லா பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில 3000 பேரை பக்காவா தேர்ந்தெடுத்திருந்தாரு. இத புள்ளி விவரத்துறையில ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் அப்படின்னு அழைப்பாங்க. இப்ப இந்த கேலப் சேகரித்த தகவல்களை அப்படியே அவரு பயன்படுத்தல. உதாரணமா, ஒரு நாட்டுடைய மக்கள் தொகையில 50% பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, தன்னுடைய கருத்து கணிப்புல 50% பெண்கள் கருத்து இருக்கிற மாதிரி, அதாவது 50% பெண்கள் அந்த கருத்து கணிப்புகள் கலந்துக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா ஒருவேளை அவர்கிட்ட 40% பெண்கள் மட்டும்தான் கருத்து சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பதில்களுக்கு அந்த 50%க்கு என்ன வேல்யூ வருமோ அந்த வெயிட்டேஜை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து ஈக்குவல் பண்ணிடுவார். ஸோ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய விதத்திலையும் நிச்சயமா நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருந்தார். குறிப்பா இந்த பத்திரிக்கை ஒரு தவறான முறையை கையாண்டிருந்தாங்க. நீங்க திறமையான ரூஸ்வெல்ட்டுக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க கேட்டிருந்தாங்க. இது டைரக்டா அந்த ஓட்டர்ஸை தூண்டிவிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா கேலப் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நீங்க யாருக்கு வாக்களிக்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான டைரக்டான எந்த சார்பும் இல்லாத நேரடியான கேள்விகளை கேட்டாரு. ஸோ இது ஓரளவுக்கு சக்சஸ் ஃபார்முலாவும் மாறி போயிருச்சு. அதே மாதிரி அவரு ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் ஒரே இடமா பார்க்காம அதை வெவ்வேறு பிரிவுகளா பிரிச்சு பார்த்தாரு. நகரவாசிகள் வர்சஸ் கிராமவாசிகள், படித்தவர்கள் வர்சஸ் படிக்காதவர்கள், இளைஞர்கள் வர்சஸ் முதியவர்கள், இப்படின்னு ஒவ்வொரு பிரிவிலையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா இந்த கருத்து கணிப்பை அவர் நடத்தினாரு. இத சாம்பிள் சைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. வாக்காளர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிக்கக்கூடியவங்க அப்படின்றத கேலப் ரொம்ப கச்சிதமாவே உணர்ந்திருந்தாரு. தேர்தலுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை விட தேர்தலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் தான் ஓரளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றத அவருடைய இந்த ஃபார்முலாஸ் மூலியமா அவரு திட்டவட்டமா சொல்லியிருந்தார். இதுக்கு அவரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் அப்படின்றதையும் கொடுத்தாரு. அதுக்கு பேரு சூப் மந்திரம். அதாவது ஒரு சூப் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு பெரிய அண்டா நிறைய சூப்பை குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஸ்பூன் குடிச்சாலே போதும் அந்த சூப் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும்.
ஆனா அந்த ஸ்பூனு அண்டாவுடைய அடியிலையும் சரி மேலையும் சரி நடுவுலையும் சரி நல்லா கலக்கப்பட்ட கலவையா இருக்கணும். அதுல எல்லா எசன்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கணும். வெறும் மேலோட்டமா மட்டும் குடிக்க கூடாது, வெறும் அதுல இருக்க பீஸை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுதான் இந்த ஃபார்முலாவுக்காக கேலப் பயன்படுத்தின ஒரு தாரக மந்திரமாவே இருந்துச்சு. சரி, இது இந்தியாவுக்கு எப்ப வந்துச்சு? 1950களிலேயே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்ற அமைப்பு தான் இதை தொடங்கினாங்க. 1950களில் எரிக் டி கோட்ஸ்டா அப்படின்றவர் இதை கச்சிதமா கொண்டு வந்திருந்தாரு. ஆனா அப்போ ஒரே ஒரு கட்சி, அப்கோர்ஸ் காங்கிரஸ் கட்சி தான் சுதந்திரத்துக்கு போராடின கட்சி அப்படின்ற பெயர் இருந்ததுனால அவங்க தான் பெரிய வெற்றி அப்படின்றது பெற்றாங்க. அதனால இந்த ஒப்பீனியன் அப்படின்றது யாரும் அப்போ கண்டுக்கவே இல்லை. ஆனா 1980களுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமானவர் என்டிடிவியுடைய முன்னாள் ஓனரா இருந்த பினராயி ராய். தன்னுடைய புள்ளி விவரங்களை வச்சு அவரு ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சார். 1984 தேர்தல்ல காங்கிரஸ் 400 சீட்டுகளை ஜெயிக்கும் அப்படின்னு கச்சிதமா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி காங்கிரஸ் 404 சீட் அப்படின்றத ஜெயிச்சிருந்தாங்க. இப்பதான் மக்களுக்கு இந்த எக்ஸிட் போல்களை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வர ஆரம்பிச்சது. 1996ல தான் தூர்தர்ஷன் சிஎஸ்டிசி அப்படின்ற ஒரு அமைப்பு கூட சேர்ந்து முதலா எக்ஸிட் போல், அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்றத வெளியிட்டு இருந்தாங்க. பிஜேபி கூட்டணிக்கு 185ல இருந்து 200 சீட்டு வரைக்கும் வரும் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே பிஜேபி 161 சீட்டுகளை ஜெயிச்சிருந்தாங்க. முதலா தனி பெரும் கட்சியாகவும் பாஜக உருவெடுத்தது அப்பதான். காங்கிரஸ் கட்சிக்கு 140 சீட்டுக்கும் கீழே தான் கிடைச்சிருந்தது. 1980களுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் அப்படின்றது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. டிவியும் அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போ முழுக்க பிரைவேட் சேனல்கள் தான் இதுல கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பல பேருடைய கேள்வி, என்கிட்ட எப்பவுமே இதை கேட்டதே இல்லை, எங்க ஊர்லயும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேள்வி கேட்டதே இல்லை, அப்புறம் எப்படிங்க இந்த கருத்து கணிப்புல வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு பேர் தான் சாம்பிளிங் மெத்தட். இதுல முதல் விஷயம் ரேண்டம் சாம்பிளிங். அதாவது ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட மக்கள், வயசாகட்டும், ஜாதி ஆகட்டும், வருமானம், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து சாம்பிள்களை எடுத்து அவங்க கிட்ட போய் கேட்பாங்க. அடுத்தது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. ஓட்டு போட்டு வர்றவங்க கிட்ட நேரடியா போய் இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க, அதை பதிவு பண்ணிக்குவாங்க. அடுத்தது மார்ஜின் ஆஃப் எரர். இதுல எப்பவுமே 3% கூடுதலாகவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும் அப்படின்றத இது எழுதப்படாத விதியாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய ட்ரிக்ஸ் என்னன்னா, மக்கள் எப்பவுமே உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இத சைலண்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, வெளியே வேற ஒரு கட்சிக்கு பேரை சொல்லுவாங்க. ஆனா உண்மையா போய் அவங்க ஓட்டு போட்டது வேற ஒரு கட்சியா இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாக்குக்கு பணம் கொடுக்கறது அப்படின்ற இந்த ஃபார்முலா வந்ததுக்கு அப்புறமா கடைசி 24 மணி நேரத்துல வாக்காளர்களுடைய மனநிலை தலைகீழா மாறி போயிடுது. அதனால இந்த எக்ஸிட் போல்ஸை இப்போ முழுக்க கணிக்கவே முடியாத ஒரு கடினமான சூழல் இருக்கு அப்படின்றதுதான் உண்மையான விஷயமும் கூட. 90 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நாட்டுல வெறும் 50,000 பேருக்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படின்றது பெரும்பாலான நேரங்கள்ல தப்பாதான் போகுது. இது கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி காணாமையும் போய்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஏன் நடத்துது, எப்படி நடத்துனாங்க, இதெல்லாம் பார்க்கணும். இதுல மிக முக்கியமான விஷயம், என்ன லாபம் வருது, யாருக்கு இந்த லாபம் வருது? ஃபர்ஸ்ட் டிவி சேனல்கள் தான். ஏன்னா அவங்களுடைய ரெவன்யூவும் சரி, டிஆர்பியும் சரி, இதன் மூலியமா பல மடங்கு உயரும். சாதாரண நாட்கள்ல ஒரு 10 வினாடி விளம்பரத்துக்கு 5000ல இருந்து 10,000 வரைக்கும் சேனல்கள் வசூலிப்பாங்க. ஆனா அதுவே இந்த எக்ஸிட் போல் வெளியாகக்கூடிய அன்னைக்கு 5ல இருந்து 10 மடங்கு விலை அப்படின்றத உயர்த்திடுவாங்க. 1 மணி நேர விவாதத்துக்கு பல கோடி ரூபாய் அப்படின்றது வருமானமா கிடைக்கும். தேர்தல் முடிவுகளுக்கு இணையான வியூவர்ஷிப் அப்படின்றது இந்த எக்ஸிட் போல் அன்னைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மக்களுக்கும் யார் வருவாங்க, ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு அந்த கியூரியாசிட்டியில டிவி முன்னாடியே உட்காந்துருப்பாங்க, சேனலை மாற்றவே மாட்டாங்க. இதனால அந்த தொலைக்காட்சிகளுக்கு ரேட்டிங் அப்படின்றது எகிரி போயிடும். இதை அடுத்தடுத்த மாதங்களுக்கு அவங்க பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட காட்டி விளம்பரத்தை வாங்குறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கருவியாகவும் இந்த டிவி சேனல்களுக்கு பயன்படும். அடுத்தது ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பங்குச்சந்தை. இதுதான் ஆக்சுவலா உண்மையான கேமாவே இருக்குங்க. ஏன்னா நிஜமான பண விளையாட்டு அப்படின்றது இங்கதான் நடக்குது. எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகக்கூடிய அடுத்த நாள் காலையில பங்குச்சந்தை
பயங்கரமா எதிர்வினையாற்றிருக்கும். ஒண்ணு மேல ஏறி போயிருக்கும், இல்லாட்டி தபால்னு கீழே விழுந்திருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 2024 பொது தேர்தலில் எக்ஸிட் போல் முடிவுகள் பிஜேபிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. சென்சஸ் ஒரே நாள்ல 2500 புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து முதலீட்டாளர்களுடைய சொத்து மதிப்பு 12 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது அதிகரிச்சிருந்தது. ஆனா அதே எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படின்றது தவறா வந்தப்போ வரலாறு காணாத வீழ்ச்சி அப்படின்றத பங்கு சந்தைகள் சந்திச்சிருந்தது. இந்த ஏற்ற இறக்கங்களை முன்கூட்டியே ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருப்பாங்கல்ல, கோடிக்கணக்கில் லாபம் போடக்கூடியவங்க, அவங்க அதை விட பல மடங்கு லாபம் அப்படின்றத பார்த்துருவாங்க. ஆனா பாவம் இந்த சில்லறை முதலீட்டாளர்கள் இருப்பாங்களா, சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ், அவங்க தான் பெரிய அளவுல மாட்டிக்கிட்டு ஏமாந்து போயிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையவே தொலைச்சிருவாங்க. மூணாவது பலன் அடைகிறது அரசியல் கட்சிகள். ஏன்னா ஒரு கட்சிக்கு சாதகமான முடிவுகள் வரும் பொழுது, ஒருவேளை எக்ஸிட் போல்ல மாறிடுச்சு அப்படின்னா, பாருங்க எங்களுக்கு தான் வர வேண்டியது, இவங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நாடகத்தை போடுறதுக்கும் இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வெற்றி கிடைச்ச பிம்பத்தை இது உருவாக்கும். ஆட்சி அமைக்க போகக்கூடிய கட்சி அப்படின்றது எது அப்படின்றத பொறுத்து அரசு அதிகாரிகளும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் சரி, அப்படியே அவங்கள ரெடி பண்ணிக்க. ஓ இவங்க தான் வர்ற மாதிரி இருக்கு போல இருக்கு, டக்குன்னு போய் அவரை போய் பார்ப்போம், தலைவரை போய் பார்ப்போம், மினிஸ்டர் போய் பார்ப்போம், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ முக்கியமான முடிவுக்கு வருவோம். ஏன் சமீப காலங்கள்ல இந்த எக்ஸிட் போல் புஷ்ன்னு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது இப்ப நேத்து இல்ல, பல வருஷமாவே இந்தியாவில் இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது தோத்து போயிட்டு தான் இருக்கு. கடந்த 2004 பொது தேர்தலில் பிஜேபி இந்தியா ஷைனிங் அப்படின்ற ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க. அதனால பிஜேபி வந்துரும்னு சொன்னாங்க. ஆனா நடந்தது அப்படியே தலையில் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. 2015 பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் தோத்து போயிடுவாருங்க அப்படின்னு எல்லாருமே கற்பூரம் மேல சத்தியம் பண்ணாத குறையா சொன்னாங்க. ஆனா அவர் தான் ஜெயிச்சு வந்தாரு. 2023 சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் வரும்னு சொன்னாங்க. இதை காங்கிரஸ்காரங்களே நம்பி இருக்க மாட்டாங்க. அதுதான் ரிசல்ட்டாவும் வந்துச்சு. ஏன்னா பிஜேபி தான் அங்க ஜெயிச்சு வந்திருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பல கருத்து கணிப்புகள் தனி பெரும்பான்மையுடன் பிஜேபி ஆட்சி அமைச்சிரும், 400 சீட்டு ஜெயிச்சிரும், 380 சீட்டு ஜெயிச்சிரும்லாம் சொன்னாங்க. ஆனா கடைசியில மைனாரிட்டி ஆட்சியா தான் பாஜக அரசு இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏன் இப்படி மிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முக்கியமா இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுனால கடைசி நிமிஷத்துல நிறைய பேர் மனசு மாறுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. ஆளும் கட்சிக்கு எதிராக நான் வெளியே வந்து டிவியில இல்லாட்டி ஒரு கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய இடத்துல தைரியமா வந்து நான் இவங்களுக்கு எகென்ஸ்டா ஓட்டு போடுறேன் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் வந்து குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா டேட்டாவை மாத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, டிஆர்பி ஏறுது, பங்குச்சந்தை விழுகுது அப்படின்னு. அவங்கெல்லாம் தான் இதுக்கு பின்னாடி பெரிய அளவுல இருக்கிறாங்க. சரி, சட்டம் என்ன சொல்லுது? இந்தியாவில் இப்படியான கருத்து கணிப்புல நடத்துறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? இருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126A படி தேர்தல் நடக்கும்போது எந்த கட்டத்திலையும் கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்றத வெளியிடவே கூடாது. கடைசி கட்ட ஓட்டுப்பதிவு முடிஞ்ச அரை மணி நேரம் கழிச்சுதான் எக்ஸிட் போல் முடிவுகளை சேனல்கள் காட்டணும். இது வாக்காளர்களுடைய மனநிலையை முடிவுகள் பாதிக்காது அப்படின்றதுக்கான செய்யப்படக்கூடிய விதிமுறையா இருக்கு. இல்லாட்டி காலையில வாக்குப்பதிவு நடந்துகிட்டே இருக்கும், மத்தியானம் 1 மணிக்கு வந்து எக்ஸிட் போல்ன்ற பேர்ல சொல்லிட்டாங்கன்னா 1 மணிக்கு மேல வாக்களிக்க போகக்கூடியவங்களுக்கு ஆஹா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க போல இருக்கு, அவங்களுக்கே போய் ஓட்டு போட்டுருவோம் எல்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான். ஸோ எக்ஸிட் போல் அப்படின்றது ஒரு ஜாலியான கணிப்பு தானே தவிர அது தீர்ப்பு கிடையாது. சும்மா டைம் பாஸுக்கு ஜாலியா பாருங்க, ஒரு ஐபிஎல் பாக்குற மாதிரி இதையும் பார்த்து தொலைங்க அப்படின்னு வேணா சொல்லுவேனே தவிர இதை முழுக்க முழுக்க நம்பாதீங்க. பெட்டு கட்டி தோத்து போகாதீங்க, விரக்தி ஆகாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ ஜாலியா ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த இத்தனை இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுனாலோ இல்லாட்டி இந்த எக்ஸிட் போல்ஸ் பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ, நீங்க இப்படி எக்ஸிட் போல்ஸை நம்பி ஏதாவது ஒரு கட்டத்துல ஏமாந்து போயிருப்பீங்கல்ல, அப்படி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தான் இருங்கள். நன்றி.